ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதம்ப சாம்பார் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய காய்கறிகள் சேர்த்து இந்த சாம்பார் செய்கிறோம். ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக காய்கறிகள் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே சாம்பாருக்கு இந்த வெந்தயம் சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் சின்ன வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 தக்காளியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். நான் எப்பயுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்பேன். சேர்க்கும் போது சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வெந்து வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சா, இந்த டைமில் காய்கறிகளை சேர்த்துக்கலாம். காய்கறி என்ன காய்கறின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 10-12 வகையான காய்கறிகள் சேர்த்துருக்கேன். ஸோ உங்ககிட்ட எந்த காய்கறி இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் சேர்த்துருக்கேன், அவரைக்காய், பீன்ஸு, அப்புறம் கொத்தவரங்காய் சேர்த்துருக்கேன், சேனக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு வாங்கினோம் இல்லையா சிறுகிழங்கு, இது மாதிரி எல்லா காய்கறிகளுமே நான் சேர்த்துக்கிறேன். ஸோ கோவக்காயிலேருந்து நீங்கள் என்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கதம்ப சாம்பார் அப்படின்னா நிறைய காய்கறிகள் இருக்கும். ஸோ அதோட டேஸ்ட் நல்ல வித்தியாசமாக இருக்கும். நம்ம ரெகுலராக செய்கிற சாம்பாரோட இது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா காய்கறிகளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எண்ணெயிலே லைட்டாக பரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஏன்னா காய்கறிகள் வேகணும் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்பயும் நம்ம சாம்பார் செய்யும்போது வெறும் சாம்பார் பவுடர் மட்டும்தான் சேர்த்து செய்வோம் இல்லையா, இந்த கதம்ப சாம்பாருக்கு கொஞ்சம் மிளகாத்தூளும் அந்த தனியா பவுடரும் சேர்த்து செய்யும்போது அந்த டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இது நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு வரட்டும். ஏன்னா நம்ம போட்ட காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்து வரணும். ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சாம்பார் தூள் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் தூள் சேர்க்கும் போது அந்த சாம்பாரோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கொதிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்காக சாம்பார் தூளோட பச்சை வாசனை வருமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்ல சாம்பார் தூளோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஏன்னா நம்ம நிறைய காய்கறிகள் போட்டு நிறைய சாம்பார் வைக்கிறோம் இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் மசால் பொடி போட்டிங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா வெறும் காய்கறிகளும் ரொம்ப வெறும் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அந்த சாம்பார் டேஸ்ட் வரணும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் 2 வெண்டைக்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காய் ஃபஸ்ட்லேயே போட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரி கொலகொலப்பு தன் வரும் இல்லையா, அதனால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 2 வெண்டைக்காவை சேர்த்துருங்க. ஏன்னா வெண்டைக்காய் சீக்கிரமாகவே வெந்து போயிடும். ஸோ இப்போ இந்த டைமில் புளி கரைச்சதை ஊற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேயே நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு புளி குழம்பு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஊற்றாமல் இந்த டைமில் நீங்கள் புளியை கரைச்சி விட்டுக்கோங்க. புளியுமே நீங்கள் அதிகமாக விடணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்க இல்லையா நான் இப்போ எவ்வளோ விட்டுருக்கேன் அப்படின்னு, சின்ன ஒரு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நெல்லிக்காய் அளவுக்கு விட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கிறேன். தேங்காய், கொஞ்சோண்டு ஜீரகம், 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா அரைச்சி இப்போ ஒன்றா சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லாவே கொதிக்கணும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துடுறேன். இந்த டைம்லேயே சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொத்தமல்லி இலையும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சாம்பாருக்கு அந்த மனமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொத்தமல்லி இலை தான்.
ஸோ அந்த கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கொதிச்சு அந்த மீதி காயும் வந்து வேகணும் இல்லையா? நமக்கு பாதி தான் வெந்திருந்துச்சு. ஸோ உங்களுக்கு காய் வேகட்டும். அந்த அளவுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த டைமில் உப்பு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா கொஞ்சமாக உப்பும் கூட சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லாவே காய் வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பருப்பை வந்து சேர்க்கணும். பருப்பு வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில். ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தெரிகிற மாதிரி இல்லாமல் இந்த சாம்பாருக்கு நல்லா கொஞ்சம் மசிச்சுக்கோங்க. இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 150 கிராம் அளவுக்கு பருப்பு, பருப்பு வந்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச காய்கறிகளை இப்போ இதில் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ பருப்பையும் காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து உங்களுக்கு சப்போஸ் பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக இந்த டைமில் ஊற்றிட்டு ஒன்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டான சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. காய்கறிகளும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு மட்டும் போட்டுடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2 பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து தாளிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து வதக்கும் போதே போட்டிருக்கோம். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சேர்க்க வேண்டாம். நான் இன்றைக்கி சேர்க்க மறந்துட்டேன். அதனால் வெந்தயம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் தாளிச்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 வெங்காயம் சின்னதாக எடுத்து அதை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி சேர்க்கும் போது இன்னும் சாம்பாருக்கு நல்ல ஒரு வாசனை இருக்கும். சில பேர் இந்த டைமில் ஒரே ஒரு வரமிளகா 1 இல்லைன்னா 2 வரமிளகாவையும் கிள்ளி போட்டு தாளிப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே தாளிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தாளிச்சுக்கலாம். நான் வந்து சேர்க்கலை. இப்போ தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பாரும் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ தாளிப்பு அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டான கதம்ப சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, நீங்கள் வந்து பொங்கலுக்கு கூட வந்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம பொங்கல் பண்டிகை அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை பொங்கல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.